எரேமியா 11ஆம் அதிகாரம். ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. உடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு யூதாவின் மக்களுக்கும் எருசலேமில் குடியிருப்போருக்கும் அறிவிப்பாய். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வுடன்படிக்கையின் விதிமுறைகளுக்கு செவி கொடுக்காதவன் சபிக்கப்படுக. இரும்பு சூளையாகிய எகிப்து நாட்டிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை கூட்டிக் கொண்டு வந்த நாளில் அவர்களுக்கு கட்டளையிட்டது இதுவே: என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இன்று இருப்பது போல் அப்பொழுதும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக உங்கள் மூதாதையருக்கு நான் ஆணையிட்டு கூறியதை உறுதிப்படுத்துவேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியே ஆகுக என்று மறுமொழி கூறினேன். ஆண்டவர் என்னிடம் கூறினார்: யூதா நகர்களிலும் எருசலேம் தெருக்களிலும் இந்த விதிமுறைகளை அறிவிப்பாய். உடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு அவற்றின்படி ஒழுகுங்கள் என்று கூறுவாய். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த நாளிலிருந்து இன்று வரை அவர்களை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளேன். என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று வற்புறுத்தி கூறியுள்ளேன். அவர்களோ கீழ்ப்படியவும் இல்லை, செவி சாய்க்கவும் இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி நடந்தனர். ஆகவே நான் கட்டளையிட்டும் அவர்கள் கடைபிடிக்காத இந்த உடன்படிக்கையின் விதிமுறை அனைத்தின்படி அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: யூதா மக்களிடமும் எருசலேம் வாழ் மக்களிடமும் சதித்திட்டம் ஒன்று தோன்றியுள்ளது. என் சொற்களுக்கு செவிசாய்க்க மறுத்து முன்பு தம் மூதாதையர் செய்த குற்றங்களை இவர்களும் செய்தார்கள். வேற்று தெய்வங்களுக்கு பின் திரிந்து அவற்றுக்கு ஊழியம் செய்து நான் அவர்கள் மூதாதையரோடு செய்த உடன்படிக்கை இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் முறித்துவிட்டனர். ஆகவே ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, நான் அவர்கள் மீது தீமையை வருவிக்கப் போகிறேன். அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அவர்கள் என்னை நோக்கி அழுகுரல் எழுப்பினாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்க்க மாட்டேன். அப்போது யூதா நகர்களில் குடியிருப்போரும் எருசலேம் வாழ் மக்களும் தாங்கள் தூபம் காட்டி வணங்கும் தெய்வங்களிடம் ஓடி சென்று அழுகுரல் எழுப்புவார்கள். ஆனால் அவர்களுக்கு தீமை நேர்ந்த காலத்தில் அவற்றால் அவர்களை விடுவிக்கவே முடியாது. யூதாவே, உன் நகர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உனக்கு தெய்வங்கள் உள்ளன. எருசலேமில் உள்ள தெருக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வெட்கக்கேட்டிற்கு பாகாலுக்கும் தூபம் காட்ட பீடங்கள் அமைத்தீர்கள். எனவே இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம், இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு தீமை நேரிடும் பொழுது அவர்கள் என்னை வருந்தி அழைத்தாலும் நான் செவி சாய்க்க மாட்டேன். என் இல்லத்தில் இருக்க என் அன்புக்குரியவளுக்கு என்ன உரிமை? அவள்தான் தன் எண்ணற்ற இழி செயல்களை செய்து வருகிறாளே. உனக்கு வரவிருக்கும் தீமையை பலி இறைச்சி உன்னிடமிருந்து அகற்றிவிடுமா? அப்படி இருக்க ஏன் அக்களிக்கிறாய்? பசுமையான அழகிய பார்வைக்கினிய பழங்களை கொண்ட ஒலிவ மரம் என்பது ஆண்டவர் உனக்கு இட்ட பெயர். இப்போதோ கொடும் புயற்காற்றின் இரைச்சலுடன் அது தீப்பற்றி எரிய செய்கிறார். அதன் கிளைகள் தீந்து போயின. உன்னை நட்டு வளர்த்த படைகளின் ஆண்டவரே, உனக்கு தீமை வரும் என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் செய்தார்கள். எனக்கு சினமூட்டும்படி பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். எரேமியாவை கொல்ல சதி. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீ அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோர் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்காதே, உரைத்தால் எங்கள் கைகளாலே சாவாய் என்று கூறி உன் உயிரை பறிக்க தேடும் அனதோத்தை சார்ந்த ஆட்களை பற்றி படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் அவர்களை தண்டிக்கப் போகிறேன். இளைஞர்கள் வாளால் மடிவர், புதல்வர் புதல்வியர் பஞ்சத்தால் அழிவர். அவர்களுள் யாரும் எஞ்சி இருக்க மாட்டார்கள்.
அனதோத்தை சார்ந்த ஆட்கள் மேல் அவர்களை தண்டிக்கும் ஆண்டில் தீமை வர செய்வேன். எரேமியாவின் முறையீடு. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன். ஆம், தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன். தீயோரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன? நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன்? அவர்களை நீர் நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள், கனியும் மீந்தார்கள். அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர், அவர்கள் உள்ளத்திலிருந்தோ வெகு தொலைவில் உள்ளீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர், என்னை பார்க்கின்றீர், என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர். அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல கொலையின் நாளுக்கென பிரித்து வைத்தருளும். எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும்? வயல்வெளி பொற்பூண்டுகள் எல்லாம் வாடி கிடக்கும். மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின. நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள். காவலர்களோடு ஓடியே நீ களைத்து போனாய். குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே. ஆண்டவரின் முறையீடு. நான் என் வீட்டை புறக்கணித்தேன், என் உரிமை சொத்தை தள்ளிவிட்டேன். என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்புவித்து விட்டேன். என் உரிமை சொத்து எனக்கு ஒரு காட்டு சிங்கம் போல் ஆயிற்று. அது எனக்கு எதிராய் கர்ச்சிக்கின்றது, எனவே நான் அதனை வெறுக்கின்றேன். என் உரிமை சொத்து எனக்கு பலவண்ண பறவை போல் ஆயிற்று. சுற்றிலும் உள்ள பறவைகளெல்லாம் அதற்கு எதிராய் எழுந்துள்ளன. வயல்வெளி விலங்குகளை வாருங்கள், வந்து கூடுங்கள், அதனை விழுங்குங்கள். மேய்ப்பவர்கள் பலரின் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள், எனது பங்கை மிதித்து போட்டார்கள். எனது இனிய பங்கை பாழடைந்த பாலைநிலமாக்கினார்கள். அவர்கள் அதை பாழாக்கினார்கள். அது என்னை நோக்கி புலம்புகின்றது. நாடு முழுவதும் பாழாக்கிவிட்டது, ஆனால் யாரும் அது பற்றி கவலைப்படுவதில்லை. பாழாக்குவோர் பாலை நிலத்தின் மொட்டை மேடுகள் அனைத்தின் மேலும் வந்து சேர்ந்துள்ளனர். ஏனெனில் ஆண்டவரின் வாழ் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும். அமைதி என்பது யாருக்குமே இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், ஆனால் முட்களையே அறுத்தார்கள். உழைத்து களைத்தார்கள், ஆயினும் பயனே இல்லை. தங்கள் அறுவடையை கண்டு வெட்கமடைந்தார்கள். இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம். அண்டை நாட்டார்க்கு தீர்ப்பும் மீட்பும். ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களாகிய இஸ்ரேல் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட உரிமை சொத்தின் மேல் கை வைக்கும் சுற்றியுள்ள தீயோர் அனைவரையும் அவர்கள் நாட்டிலிருந்து நான் பிடுங்கி விடுவேன். அவர்கள் நடுவிலிருந்து யூதா வீட்டாரையும் பிடுங்கி விடுவேன். அவர்களை பிடுங்கி விட்ட பின் நான் மீண்டும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுவேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தம் உரிமை சொத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் திரும்ப கூட்டி வருவேன். அவர்கள் முன்பு பாகாலின் பெயரால் ஆணையிடும்படி என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் இப்போது என் மக்களின் வழிமுறைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று என் பெயரால் ஆணையிடுவார்களாகில் அவர்கள் என் மக்கள் நடுவில் வாழ்ந்து வளம் பெறுவர். ஆனால் எந்த மக்களினமாவது கீழ்ப்படியாவிடின் அந்த மக்களினத்தை வேரோடு பிடுங்கி அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். 13ஆம் அதிகாரம். நாற்பட்ட கச்சையின் அடையாளம். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டி கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது: நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல், அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது:
ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறு யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்த வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். திராட்சரச சாடியின் அடையாளம். நீ அவர்களுக்கு இந்த வாக்கே சொல், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும். அவர்களோ சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியாதா என்று உன்னிடம் கூறுவார்கள். அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய இந்நாட்டு குடிமக்கள் யாவரையும் போதையில் ஆழ்த்துவேன். அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோத செய்வேன். தந்தையரும் புதல்வரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வர். அவர்களின் அழிவை முன்னிட்டு நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு பரிவு காட்டவோ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும். செவி கொடுத்து கேளுங்கள், செருக்குறாதீர்கள், ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படர செய்யும் முன்பு, உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பு அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழ செய்வார், இருண்ட மேகங்கள் எழச் செய்வார். ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும், ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது. அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள், கீழே அமருங்கள், ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமூடி உங்கள் தலைகளிலிருந்து வீழ்ந்து விட்டது. நெகோபை சார்ந்த நகர்களெல்லாம் அடைப்பட்டு விட்டன, அவற்றை திறப்பார் யாரும் இல்லை. யூதா முழுவதும் நாடு கடத்தப்பட்டுள்ளது, அது முற்றிலுமாய் நாடு கடத்தப்பட்டுள்ளது. ஐயகோ எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி வடக்கிலிருந்து வருபவர்களை பார். உனக்கு தரப்பட்ட மந்தை, உன் பெருமைக்குரிய மந்தை எங்கே? உன் நண்பர்களாக நீ வளர்த்து விட்டவர்களை உன் தலைவர்களாக ஏற்படுத்தும் போது நீ என்ன சொல்வாய்? பேர்கால பெண்ணின் வேதனை உன்னை பற்றி கொள்ளாமல் போகுமா? இவையெல்லாம் எனக்கு ஏன் நிகழ வேண்டும் என நீ உன் உள்ளத்தில் சிந்திக்கலாம். உன் குற்றம் பெரிது, அதனால்தான் உன் ஆடை அகற்றப்பட்டுள்ளது, உன் கால்கள் புண்படுத்தப்பட்டன. எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையை செய்து பழக்கிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். பாலைநில காற்றில் பறந்து போகும் பதர் போல் நான் உங்களை சிதறடிப்பேன். இதுவே உன் கதி, நான் அளந்து கொடுக்கும் உன் பங்கு, ஏனெனில் நீ என்னை மறந்து பொய்யை நம்பினாய் என்கிறார் ஆண்டவர். உன் ஆடைகளை உன் முகத்துக்கு மேல் தூக்கி கழற்றி விடுவேன். உன் அவமானம் காணப்படும். உன் அருவருக்கத்தக்க செயல்களாகிய விபச்சாரங்களையும் காம கணிப்புகளையும் பரந்த வெளியில் குன்றுகளின் மேல் நீ செய்த கீழ்த்தரமான வேசித்தனத்தை நான் கண்டேன். ஐயகோ எருசலேமே, நீ தூய்மை பெறுவது என்னாலோ? 14ஆம் அதிகாரம். கொடிய வறட்சி. வறட்சி பற்றி எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. யூதா துயருற்றுள்ளது, அதன் வாயில்கள் சோர்வுற்றுள்ளன, அதன் மக்கள் தரையில் விழுந்து புலம்புகின்றார்கள். எருசலேமின் அழுகை குரல் எழும்பியுள்ளது. உயர்குடி மக்கள் தம் ஊழியரை தண்ணீர் எடுக்க அனுப்புகின்றார்கள். அவர்கள் நீர் தேக்கங்களுக்கு செல்கின்றார்கள், அங்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் வெறும் குடங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். நாட்டில் மழை இல்லாததால் தரை வெடிப்புற்றுள்ளது. உழவர்கள் வெட்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். கன்று ஈண்ட வயல்வெளி பெண்மான் புல் இல்லாமையால் தன் கன்றை விட்டு ஓடி போகும். காட்டு கழுதைகள் மொட்டை மேடுகள் மேல் நிற்கின்றன. காற்று இல்லாமையால் குள்ள நரிகள் போல் மூச்சு திணறுகின்றன. பசுமையை காணாததால் அவற்றின் பார்வை மங்கி போயிற்று. ஆண்டவரை, நாங்கள் பலமுறை உம்மை விட்டகன்றோம், உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன.
எனினும் உமது பெயருக்கு ஏற்ப செயலாற்றும். இஸ்ரேலின் நம்பிக்கையே, துன்ப வேளையில் நாட்டில் நீர் ஏன் அந்நியரைப் போல் இருக்க வேண்டும்? இரவு மட்டும் தங்க வரும் வழிப்போக்கரைப் போல் நீர் ஏன் இருக்க வேண்டும்? நீர் ஏன் திகைப்புற மனிதர் போல் தோன்ற வேண்டும்? ஏன் காக்கும் திறனற்ற வீரர் போல் காணப்பட வேண்டும்? ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உள்ளீர். உமது பெயராலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களை கைவிட்டு விடாதையும். இம்மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் அலைந்து திரிய விரும்பினர், தங்கள் கால்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை ஏற்கவில்லை. இப்போது அவர்களின் தீமையை நினைவில் கொண்டு அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பார். ஆண்டவர் எனக்கு கூறியது: இந்த மக்களின் நலனுக்காக நீ என்னிடம் மன்றாட வேண்டாம். அவர்கள் நோன்பு இருப்பினும் நான் அவர்களின் குரலை கேட்க மாட்டேன். அவர்கள் எரிபலிகளையும் தானிய படையல்களையும் அளிப்பினும் அவற்றை நான் ஏற்க மாட்டேன். மாறாக வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்களை ஒழித்து விடுவேன். ஓ எம் தலைவராகிய ஆண்டவரே, நீங்கள் வாளை சந்திக்க மாட்டீர்கள். உங்களிடையே பஞ்சம் வராது. மாறாக இந்த இடத்தில் நிலையான அமைதியை உங்களுக்கு தருவேன் என இறைவாக்கினர் அவர்களுக்கு கூறுகின்றனரே என்றேன் நான். ஆண்டவர் என்னிடம் கூறியது: என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவில்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யான காட்சிகள், பயனற்ற குறிக்கூறல், வஞ்சக எண்ணங்கள், சொந்த கற்பனைகள். ஆகவே தாம் பெயரால் இறைவாக்கு உரைப்போரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் அவர்களை அனுப்பவில்லை, எனினும் அவர்கள் இந்த நாள் மேல் வாளும் பஞ்சமும் வாரா என்று கூறுகிறார்கள். வாளாலும் பஞ்சத்தாலும் அந்த இறைவாக்கினரை அழிவுறுவர். அவர்களின் இறைவாக்கியை கேட்கும் மக்களும் வாள், பஞ்சம் ஆகியவற்றின் காரணமாக எருசலேமின் தெருக்களில் தூக்கி வீசப்படுவார்கள். அவர்களையும் அவர்கள் மனைவிய புதல்வர் புதல்வியரையும் புதைக்க யாரும் இரார். அவர்களது தீமையை அவர்கள் மீதே கொட்டுவேன். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு: என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீ யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயன் ஏதுமில்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையாரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சி மிகு அரியணை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உண்மையை எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. 15ஆம் அதிகாரம். யூதாவின் அழிவு. ஆண்டவர் என்னிடம் கூறியது: மோசேயும் சாமுவேலும் என் முன் வந்து நின்றாலும் என் உள்ளம் இரு பக்கல்மால் திரும்பாது. என் முன்னிலையிலிருந்து அவர்களை விரட்டிவிடு. அவர்கள் அகன்று போகட்டும். நாங்கள் எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்கக்கூடும். அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: சாவுக்குரியோர் சாவர், வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர், பஞ்சத்துக்குரியோர் பஞ்சத்தால் மடிவர், நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர். ஆண்டவர் கூறுவது: 4 வகையான அழிவின் சக்திகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பப் போகிறேன். கொல்வதற்கு வாளையும், இழுத்து செல்வதற்கு நாய்களையும், விழுங்கி அழிப்பதற்கு வானத்து பறவைகளையும் நிலத்து விலங்குகளையும் அனுப்பப் போகிறேன். அவர்களை கண்டு உலகின் அரசுகள் யாவும் திகிலடையும். எசேக்கியா மகனும் யூதா அரசனுமான மனாசே எருசலேமில் செய்ததே அதற்கு காரணம். எருசலேமே, யாராவது உனக்கு இரக்கம் காட்டுவார்களா? உன் நிலை பற்றி வருந்துவார்களா? திரும்பி பார்த்து நலம் விசாரிப்பார்களா? ஆண்டவர் கூறுவது: நீ என்னை புறக்கணித்து விட்டாய், என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய். எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கு எதிராய் நீட்டினேன். இரக்கம் காட்டி சலித்து போனேன். நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முரத்தால் தூற்றி சிதறடித்தேன். அவர்களை தனியாக தவிக்க விட்டேன். என் மக்களை அழித்து விட்டேன், ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை.
கடற்கரை மணலை விட அவர்களின் கைம்பெண்களின் எண்ணிக்கையை மிகுதியாக்கினேன். இளைஞர்களின் அன்னையருக்கு எதிராக கொலைந்தனை பட்ட பகலில் கூட்டி வந்தேன். திடீரென அவள் துயரும் திகிலும் அடைய செய்தேன். 7 பெற்றவள் சோர்வுற்றாள், மூச்சு திணறினாள். அவள் வாழ்வில் கதிரவன் மறைந்து விட்டான். அவள் வெட்கி நாணமுற்றாள். எஞ்சியிருப்போரை அவர்களுடைய எதிரிகளின் முன் வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியாவின் அழைப்பு புதுப்பிக்கப்படுதல். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்கு பணி செய்யாதிருந்தால், எதிரிகள் இடையூறும் துன்பமும் அடைந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக உம்மிடம் மன்றாடாதிருந்தால், அவர்களின் சாபத்திற்கு நான் ஆளாகட்டும். வடக்கிலிருந்து வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் யாரால் உடைக்க முடியும்? நாடெங்கும் செய்யப்படும் அனைத்து பாவங்களுக்கும் ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் இலவச கொள்ளை பொருளாக்குவேன். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் எதிரிகளுக்கு உங்களை அடிபணிய செய்வேன். ஏனெனில் என்னில் கோபக்கனல் மூண்டுள்ளது, அது உங்களுக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூறும். எனக்கு உதவி அருளும். என்னை புண்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும். நீர் பொறுமை உள்ளவர், என்னை தள்ளிவிடாதையும். பொருட்டு நான் வசைமொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும். நான் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, பெயரை எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. கை என் மேலிருந்திருந்தால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடை என ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில் நீக்கி பயனுள்ள பேசின். நீ நிறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன். முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆமேன். God bless you.